ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இனி ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 12 மாதம் ஆனால் 13 டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். இது ஜியோ, ஏர்டெல், வோடோஃபோனுக்கு வந்து ஒரு வேட்டுனே சொல்லலாம். இந்திய அரசு வந்து புதிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கம்பெனிகள் மற்றும் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பார்த்துருக்காங்கன்னா 28 நாள் ரீசார்ஜ் சிஸ்டம் தான் வந்து மொபைல் ரீசார்ஜ் ப்ரீபெய்ட்லேயும் இந்த ஆப்ஷன்ஸில் வச்சுருந்துருக்காங்க. இது இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 முறைக்கு பதிலாக 13 முறை ரீசார்ஜ் பண்ணி நம்மளுடைய மணியை கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போது 28 நாளுக்கு பதிலாக 30 நாட்கள் அப்படின்ற இடைவெளியை வந்து செல்லுபடியாகும் அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ராகவ் சதா கொடுத்த குரல்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக வந்து மக்கள் வந்து பாராட்டிகிட்ருக்காங்க. இது குறித்து இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, பரவலாக பயன்படுத்தப்படும் 28 நாட்கள் சுழற்சிக்கு பதிலாக 30 நாட்கள் திட்டங்களை இன்னும் தீவிரமாக ஊக்குவிக்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விடுத்திருக்காங்க. எம்பி ராகவ் சதா கொடுத்த குரல் நுகர்வோர் மீதான நிதி தாக்கம் குறித்து எம்பி ராகவ் சதா கவலை தெரிவித்த போது இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தின் வெளிச்சத்திற்கு வந்தது. திட்டங்களில் பலன்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறைக்கப்பட்டு செல்லுபடியாகும் காலம் ஒட்டுமொத்த செலவை அதிகரிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதையடுத்து தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பயனர்களுக்கு தொலைத்தொடர்பு திட்டங்கள் வழங்கப்படும் விதத்தில் மாற்றம் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து தான் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த 28 திட்டத்துக்கு பலருக்கும் ஒரு கவலையாக இருக்கிறத வந்து உண்மையான ஒரு பிரச்சனையாகவும் யதார்த்தமான இடைவெளியில் வேறுபாடுகள் இருக்கிறதும் ரீசார்ஜ் செய்வதன் மூலம் பல பயனர்கள் மாதாந்திர திட்டத்துக்கு பணம் செலுத்துவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க சுழற்சியின் அடிப்படையில் 28 நாள் திட்டம் என்பது ஆண்டுக்கு 13 ரீசார்ஜ் தான் அமையுது. அதே நன்மைகளும் அதே குறுகிய வேலிடிட்டியும் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 30 நாள் காணாமல் போயிடுது இல்லையா, அப்படின்றது தான் மெயின் அப்ஜெக்டிவாக பேசியிருக்காங்க. எது எப்படியோ இனிமேட்டு வருஷத்துக்கு 12 டைம் ரீசார்ஜ் பண்ணால் போதும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.